ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடையில் விற்பாங்களே, ஸோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் செய்ய போகிறோம் இன்றைக்கி. அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: லைட் சோயா சாஸ் 2 டீஸ்பூன், சில்லி சாஸ் 2 டீஸ்பூன், வினிகர் அதாவது சுக்கா 1 டீஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்தீங்க, நார்மல் வாட்டர். காலிஃப்ளவர் எடுத்து அழகாக கட் பண்ணி வச்சிங்க சின்னதாக. 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சிங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மிளகாத்தூள், 1/2 கப்பு அரிசி மாவு, 2 கப்பு தப்பங் ஜாகுங் அதாவது கார்ன்ஃப்ளவர் அண்ட் உப்பு. ஓகேங்களா? கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிங்க. அதுக்கு 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவர் தண்ணியில் வாஷ் பண்ண போகிறோம். அந்த தண்ணியில் உப்பு போட்டுங்க, சரிங்களா? அதில் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 or 2 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அமுத்தி விட்டு எடுத்துருங்க, வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதில் புழு பூச்சி ஏதோ இருந்துச்சுன்னா அது தண்ணியோட வெளியாயிரும். செகண்ட், நீங்கள் பச்சை தண்ணியில் வச்சுருந்தீங்க அந்த காலிஃப்ளவர் எடுத்து சுடுதண்ணில் போடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. காலிஃப்ளவர் ஸ்ட்ரைட்டாக நம்ம சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் புழு பூச்சின்னா கண்ணி தெரியுது பூச்சிங்க எதாக இருந்தாலும் அந்த ஃப்ளவரோடு ஒட்டிக்கிட்டு அதிலே தான் இருக்கும், வெளியாகாது. அதே நீங்கள் பச்சை தண்ணியில் போட்டு முதலாவது கழுவுன மாதிரி கழுவி எடுத்தீங்கன்னாக்கா அது வெளியே வந்துடும், சரிங்களா? இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம். மஞ்சள்தூள் எடுத்துக்கோம் 1 டீஸ்பூன், ரைஸ் ஃப்ளார் 1/2 கப் எடுத்துக்கோம், சோள மாவு 2 கப்பு, உப்பு தேவையான அளவு, ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். லேசாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா கிளறி விடுவோம். இது நல்லா திக்னஸாக வரணும், நல்லா கிளறி விடுவோம். இதில் எதுவும் நம்ம கவுச்சி எதுவும் ஆட் பண்ணலை. இது சைவமாக தான் நம்ம காலிஃப்ளவர் பொரிக்கிறோம். ஸோ வெஜிடேரியனாக கூட இது எடுக்கலாம் நீங்கள். 1 டீஸ்பூன் வினிகர், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், சில்லி சாஸ் 2 டீஸ்பூன். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா திக்னஸாக வரணும், நல்லா திக்காக அரிச்சிப்பேன் பாருங்கள். நீங்கள் எடுக்கிறப்ப உடஞ்சி போகாமல் ஸ்ட்ரைட்டாக வருது பாருங்கள். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். காலிஃப்ளவர்லாம் எடுத்து இந்த பட்டர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான பிற்பாடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த காலிஃப்ளவர் எடுத்து பட்டரில் போட்டு எடுத்து பொரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுப்போம். கலரும் நல்லா அருமையான கலர் வருது. ரெஸ்டாரண்ட்டில் எப்படி விற்பாங்களோ ஸோ அதே மாதிரி கலர் வந்திருக்கு பாருங்களேன், செக்கச்செவேன்னு. ஆனால் இது அவ்வளோ உரப்பு கிடையாது, பிள்ளைங்களும் சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு அதிகமாக உரப்பு வேணும்னாக்கா நீங்கள் சில்லி பாடி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் சில்லி பாடி நான் போடலை. ஸோ நம்மளுக்கு கரெக்டான உரப்பு இருக்குது இதில். இதே போல் இருக்கிற காலிஃப்ளவர்லாம் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துருவோம்.
கருவேப்பிலையும் போட்டு ஒரேடியாக பொரிச்சிருவோம். ஏன்னா மேலே வந்து அழகுபடுத்த கருவேப்பிலை தேவைப்படும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. காலிஃப்ளவர் வந்து ரொம்ப ஆரோக்கியமான வெஜிடபிள் இது. அந்த கேன்சருக்கு, தைராய்டுக்கு, அப்புறம் பிரெயினுக்கு, இதுக்கெலாம் வந்து காலிஃப்ளவர் ரொம்ப நல்லது சாப்பாடில் நம்ம எடுத்துக்கிறது. Our cauliflower fried restaurant style is ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட வருகிற நியூ வீடியோவில் நம்ம மீட் பண்ணோம். ஓகே, ஹாப்பி குக்கிங். காட் பிளஸ் யூ. டேக் கேர். பை பாய்.